ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என பகுஜன் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கேட்டுவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கிய அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என பலரும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி உத்தரப்பிரதேசத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். பின்னர் கார் மூலம் பெரம்பூர் சென்றடைந்த அவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை சந்தித்து ஆறுதல் கூறிய மாயாவதி அவர்களது 2 வயது குழந்தை குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர், புத்தர் காட்டிய மனிதாபிமான பாதையில் பயணித்தவர் ஆம்ஸ்ட்ராங் என புகழஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தினார் மாயாவதி. स्टेट गवर्नमेंट हमें न्याय दे देगी, इसलिए स्टेट गवर्नमेंट ये चाहती है कि हमारे आदमी को न्याय मिले, दलितों को न्याय मिले, तो और उनका हाथ नहीं है स्टेट गवर्नमेंट का, वो कहते हैं कि हमारा हाथ नहीं है, तो फिर आपको ये मामला सीबीआई को तुरंत रेफर करना चाहिए। और यदि स्टेट गवर्नमेंट रेफर नहीं करती है सीबीआई को, तो समझ लो इसमें स्टेट गवर्नमेंट का भी कहीं ना कहीं हाथ जरूर है, और नहीं है तो उनको सीबीआई को रेफर करना चाहिए, ताकि ये मालूम पड़ जाए कि इसमें हाथ किसका है। इसलिए इस घटना को हमारी पार्टी ने काफी गंभीरता से लिया है, और हमारी पार्टी कोई चुप नहीं बैठेगी। ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதால் தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருப்பதாகவும், எனவே அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விவகாரத்தை கட்சி தீவிரமாக எடுத்துக் கொண்டிருப்பதாகவும், அதே நேரம் தொண்டர்கள் சட்டம் ஒழுங்கை தங்களது கைகளில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார்.